எல்லாத்தோட பேச்சையும் காது கொடுத்து கேட்காதீங்க. Many people can come and say many things to you. Don't take everything into yourself. கர்த்தரோட ஆவியை பெற்ற எந்த மனுஷனும் எப்பொழுதுமே எல்லாத்துக்கூடயும் சமாதானமாய் தான் இருப்பார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆபிரகாமை கர்த்தர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் you must note something. இந்த ஆபிரகாம் அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? is a man who wants peace with everybody. இங்க லோத் என்ன பண்றான்? லோத்துக்கு வந்து ஆபிரகாம் வந்து லோத்துக்கு ஒரு சித்தப்பாவா இருக்கலாம் இல்லை பெரியப்பாவா இருக்கலாம். ஏன்னா சகோதரனோட மகன் தான் போட்டிருக்கு. அப்போ அவன் சித்தப்பாவா பெரியப்பாவா நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஒவ்வொரு நாளும் கீழே இருக்க வேலைக்காரங்க அங்கேருந்து வந்துட்டு உங்கள் சித்தப்பாவோட ஆளு தான், உங்கள் சித்தப்பாவோட ஆள் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் லோத்து வஞ்சிக்கப்பட்டு என்ன பண்ணுறான்? சித்தப்பா கிட்ட முறைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஓகே, அவன் சொல்கிறான் உங்கள் ஆள் மட்டும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, உங்கள் ஆள் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்றும் கண்டிக்க மாட்டீங்கன்னு சொல்லி. இதை பார்த்து அப்புறம் சொல்கிறான் எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோத்து கீழே இருக்கிற வேலைக்காரனுங்க சொல்கிறத கேட்குறான். நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஏன் கேட்குறான்? பார்க்க போனால் சித்தப்பாவோட குரலை தான் அவன் கேட்டிருக்கணும். ஆமாவா இல்லையா? அவருக்கு தானே அழைப்பு வந்திருக்குது. இப்போ அழைக்கப்பட்டது யாரு? ஆபிரகாம். லோத்து கிடையாது, வேலைக்காரனும் கிடையாது. அவன் யார் பேச்சை கேட்டிருக்கணும்? ஆபிரகாம் பேச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா வேலைக்காரனுக்கு பேச்சு கேட்குறான். ஏன் கேட்குறான்? இந்த வேலைக்காரனுங்கனால தான் என்னோட மந்தை பெருகுது, என் மந்தை பெருகுது. அவன் என்கிட்ட சும்மா சொல்ல மாட்டான், அவன் எனக்காக உழைக்கிறான், ஓடி ஓடி வேலை செய்கிறான், என் நல்லதுக்கு தான் சொல்லுவான். சம்டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களுக்கு நன்மை செய்கிறது போலவே இருக்கும், உங்களுக்காக நிறைய காரியத்தை தியாகம் பண்ணுறது போலவே இருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் என்ற அவசியம் கிடையாது. As a Christian, you must discern the voice of God in man. Just because they care about you, அவங்க உங்க மேல அக்கறையா இருக்கிறாங்க, அன்பு வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனை தராங்க, that doesn't mean you can listen to them. லோத்து நினைக்கிறான் எனக்காக இரவும் பகலும் உழைக்கிறது என் வேலைக்காரனுக்கு தான், எனக்கு ஓடி ஓடி வேலை செய்யறானுங்க, அவனால எனக்கு பெரிய லாபம் இருக்குது, கண்டிப்பா அவனுங்க பொய் சொல்ல மாட்டானுங்க. இல்ல இல்ல என் வேலைக்காரன் தான் சரி, என் சித்தப்பா ராங். இது என்ன காரணம் தெரியுமா? காதை எல்லாத்துக்கும் கொடுக்கிறது. This is what happens in our life today. ஏன் நம்ம வாழ்க்கை நிலையா இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கை சரியா போகலை? நம்ம காதை எல்லா காரியத்துக்கும் கொடுக்கிறோம், கேட்கக்கூடாத காரியத்தை கேட்கிறோம். One wrong comment about someone can poison you. ஒரு தவறான கமெண்ட் நீங்க கேட்டு ஆமாவா, நீங்க ஆமாவான்னு சொன்னீங்கன்னா சொல்ற இன்னும் அதிகமாக சொல்லுவான். ஆமாவா இல்லையா? நீங்க எங்கேயிருந்து போயிட்டு ஆமாவா அப்படின்னீங்கன்னா அதாங்க சொன்னா கேளுங்கன்னு இன்னும் அதிகமாக சொல்லுவான். இப்போ காசிப்பை நீங்கள் கட் பண்ணல, ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறீங்க. பட் ஒரு ஆள் உங்களை சொல்லுது சே விடு 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 அப்புறம் பேசுவோம், பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் பார்த்துக்குவார். கட். நான் யாரையும் தப்பாக பார்க்க விரும்பலை, யார் மேலேயும் எனக்கு பகை வேண்டாம். ஏன் அப்படின்னா என்ன காரணம்னா நான் பெருகி ஜெபிக்கும் போது கர்த்தரின் ஜெபத்தை கேட்கணும். நல்லவனோ கெட்டவனோ அது அவன் பாடு, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் பிரசன்னத்தை நான் உணரணும். You must remember your neighbor is in the likeness of Christ Jesus. பிறர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் எல்லாமே இயேசுவின் சாயல்ல இருக்கிறாங்க. When you bad mouth about them, நீங்க பின்னாடி பேசும்போது you are bad mouthing about God himself. கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீங்கன்றார். So லோத்து பாருங்க மறந்துட்டான் ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்டவன். இப்போ அவன் என்ன பண்றான் நீங்க பாத்தீங்கன்னா he listened to his servants. இப்போ சித்தப்பா கிட்ட முறைச்சிட்டு இருக்கிறோம், ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, பொறுமையா இருங்க. நீங்க பார்த்துருக்கீங்கன்னா சரி நல்லா இருப்பீங்க, யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி விட்டா நீங்க அப்படி நீங்களும் அப்படியே டென்ஷன், அவங்களோட கோபத்தை நீங்க சுமக்க ஆரம்பிச்சிருவீங்க. பார்த்துருக்கீங்களா? அதுதான் கெட்ட வைப்ரேஷன்ன்றது. முதல்ல நீங்க அதை தான் கட் பண்ணணும். That will pollute your prayer. That's why you not able to enter the presence of God. அதனால தான் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போக முடியல. எவ்வளவுக்கு முடியுதோ விட்டு விலகி ஓட ஆரம்பிங்க. ஏன் சொல்றேமா? நீங்க உங்க காதை கொடுக்க முடியுது, உங்கள் ஆவி கரைப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போக போறீங்க, வேலையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாஸ் பற்றி தப்பாக கேள்விப்பட்டு இவங்ககிட்ட எவனும் பேர் போக முடியாது, இந்த வேலை எனக்கு வேண்டாம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை சில இடத்துல புதுசாக இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பீங்க, போன இடத்த சொல்லுவான் ஏன் இங்கே வந்து நானே இங்கேருந்து போகிறதுக்கு நிற்கிறேன், நீ வந்து இங்கே மாட்டிக்கிட்டியா, போச்சு போ அப்படின்னு. நீங்கள் கேட்க வேண்டிய சத்தம் கர்த்தருடைய சத்தமாக மாத்திரம் தான் இருக்கணும். It must not be the voice of man. A prayerful person will only hear from God. ஜெபிக்கிற ஆள் எப்போதுமே கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்பாங்க. இதுதான் நம்மளோட பெரிய ஒரு குறை இன்னைக்கு.
the greatest thing that are lacking in our life today. Hallelujah. சில நேரத்தில் நீங்கள் ஒரு இடத்த வாங்குறதுக்கு இருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரன்ட்ட சொல்லுங்க, டேய் நான் நினைக்கிறேன் நான் இந்த இடத்த வாங்க போட போகிறேன், நல்லா சீப்பாக இருக்குது, ஏதாவது செய்யலான்ட்டு. உடனே அவன் சொல்லுவான், வேணாம் இங்கே வாங்கிடாத, இங்கே பேய் பிடிச்சிருக்கு, ஒருத்தன் தூக்கு மாட்டி செத்துட்டான், இங்கே கொலை பண்ணி போட்டுட்டான். அப்போதான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இடத்த வாங்கி நீங்கள் முன்னுக்கு வந்துடக்கூடாது. நீங்கள் உடனே என் சொந்தக்காரன் நல்லது தான் சொல்லுவான், தப்பாக எதுவுமே சொல்ல மாட்டான், அவன் கரெக்டாக தான் பேசுவான் நம்பி வந்ததை விட்டுருவீங்க. அப்புறம் இதான் லோத்து பண்ணுற தப்பு. லோத்து செய்த காரியம் இதுதான். லோத்து என்ன பண்ணுறானுங்க, இவனை நல்லா ஏவி விடுறானுங்க. நீங்கள் தனியாக போங்க, நாங்கள் நிற்கிறோம் உங்கள் கூட, நாங்கள் உங்க கூட நின்று நாங்கள் உழைச்சி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. கடைசியாக சோதம் குமரா அழியும் பொழுது யாருமே பக்கத்தில் நிற்கல. இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை தர அத்தனை பேருமே ஒரு நாள் இல்லாமல் போயிடுவாங்க. சவுல் ராஜா விழுந்ததுக்கு காரணமே அவன் கூட இருக்கிற ஆட்கள் கொடுத்த ஆலோசனை தான். அவங்க சொல்றாங்க, எதுக்கு நம்ம ஆடு மல்லாம் நம்ம எடுத்து நம்ம பலியாக்கணும், இதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு கட்டி வச்சுட்டு தேவனுக்கு பலி செலுத்தலான்ட்டு. அதுக்கு அவன் காது கொடுத்து என்ன பண்றான், ஆமா அவங்க சொல்றது கரெக்டு தான் சொல்லி அவன் அந்த கருத்தை இறங்குறான். கர்த்தர் ராஜ்யத்தை அவனை விட்டு எடுத்து விட்டார். That's why I'm telling you, listen to no one, listen to God alone. ஆண்டவர் சத்தத்தை மாத்திரம் கேளுங்க. மனுஷன் சத்தம் அது மனுஷன். See, if you are a spiritual leader, நீங்க ஆவிக்குரிய ஒரு தலைவனா இருக்கிறீங்கன்னா, you must remember this. Remember Saul. சவுல் ராஜாவை மறந்துடாதீங்க. அவன் கீழே இருக்கிற ஆட்கள் பேச்சை கேட்டு தான் கர்த்தர் ராஜ்யத்தை தூக்கி எடுத்துட்டான். அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார். எப்பொழுதுமே தேவன் சித்தம் என்ன, தேவன் என்ன சொல்லுகிறார், அதை தான் நீங்க தேடணும். உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க குடும்பத்துல கூட ஒரு பிரச்சனை வருதா, சொந்தக்காரன் பேச்சை கேட்காதீங்க. சொந்தக்காரன் என்னைக்குமே நீங்க கொஞ்சம் சிரிச்சா அவனுக்கு பொறுக்காது, எதையாவது பண்ணி பிரச்சனையை கொண்டு வந்துடுவான் உள்ளுக்கு. நீங்க யாரை விட்டு கொடுக்க கூடாதோ அவங்கள நீங்க விட்டு கொடுக்காம பார்த்துக்குங்க. God has entrusted your family to you. கர்த்தர் தான் அந்த குடும்பத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க யார்ட்டுமே விட்டு கொடுக்காம நீங்க பார்த்துக்கணும். மேக் ஷூர், ரிமெம்பர் திஸ், நீங்க மற்றவங்க பேச்சை கேட்காம கர்த்தரோட சத்தத்தை கேளுங்க. ஹல்லேலூயா.